கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. எல்லாம் நீ தந்ததானம், எல்லாம் நீ தந்ததானம். நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. நான் வெறும் களிமண் தானே ஐயா, உம் கையால் என்னை வணைந்திடுமே. நான் வெறும் களிமண் தானே ஐயா, உம் கையால் என்னை வணைந்திடுமே. அகங்காரம் போக்கி, அகங்காரம் போக்கி, அகம் சுத்தமாக்கி, வாழ வழிகாட்டும் இயேசு தேவா, வாழ வழிகாட்டும் இயேசு தேவா. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. அதனாலதான் இன்றைக்கு ஆவியானவர் தாழ்ச்சியை குறித்து, அவர் உயரணும் நான் தாழணும். யோவான் சொல்றார், நீங்கள் உயர வேண்டும், நான் தாழ வேண்டும். இயேசு அதுதான் சொல்லுவார். எவ்வளவு நாளைக்கு நான் உங்க கூட இருக்க முடியும்? நீங்க எப்போ? ஆண்டவரே, நீங்க சொன்ன பிசாசெல்லாம் ஓடுது, நாங்க சொன்னா நடக்க மாட்டேங்க சொல்லுவார். எவ்வளவு நாளைக்கு உங்க கூட இருக்க முடியும்? இவ்வகை பிசாசுகள் நோன்பினாலும் ஜெபத்தினாலும் என்று வெளியே போகாது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுத்தருகிறார். இன்றைக்கு தாழ்ச்சி, தாழ்ச்சி என்று சொன்னால் the best example lady the world, அன்னை மரியாள். தாய் மரியாள், தாய் மரியாள் அவங்கள விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் உலகத்தில் யாருக்கும் இல்லை. அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்லி வானதூதருடைய வாழ்த்து. அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே நீ வாழ்க, அருள் நிறைந்தவள். அப்போ ஆண்டவர் பிதா தேவன் அந்த வாழ்த்தை தன் வானதூதர் வழியாக சொல்றாரே. தாய் மரியாள் எவ்வளவு பாக்கியவதியா இருந்திருப்பாள் இந்த உலகத்திலே. அல்லேலூயா. இதோ உன் அடிமை, உன் வார்த்தையின்படியே எனக்காகட்டும். கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்று சொன்ன உடனே அப்படியே முட்டி லொட்டுன்னு போட்டான். இதோ உன் அடிமை, உன் வார்த்தையின்படியே எனக்காகட்டும் என்று சொல்லி இந்த மரியாவின் பாடல் ரொம்ப அழகா இருக்கும். தாழ்ச்சி நிறைந்த ஜெபம். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த வர்ஷிப், ஸ்துதி, ஆராதனை ஆட்டோமேட்டிக்கா வரும். அல்லேலூயா. அந்த ஸ்துதி ஆராதனை அப்பதாங்க வரும். தாழ்ச்சிக. அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு உன்னை என்னை பார்த்து சொல்றாரு, குழந்தாய், என் செல்ல பிள்ளையே, என் அருமை தேவ பிள்ளைகளே. எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாரு. குழந்தாய் மிரட்டுறாரா? இல்லையே. குழந்தாய், நீ செய்வது அனைத்திலும் பணிவோடு செய்.
பணிவோடு அந்த சாஃப்ட்னஸ் இந்த சாஃப்ட்னஸ் தான் எங்கேயுமே பாருங்கள். சில விஷயங்கள் சொல்லும் பொழுது சாப்பிட்டா சொல்லி பாருங்கள், அது கடினமான காரியமாக இருந்தால் கூட மிருதுவாக இருக்கும். அதே வார்த்தையை நீ கொஞ்சம் ஷார்ப்பாக சொல்லும் பொழுது முன்னால் இருக்கவங்களுக்கு கோபம் வந்துடும். நல்லதாக சொல்கிறீங்க, அதை கொஞ்சம் சாப்பிட்டா சொல்லி பாருங்களேன். இன்றைக்கி நம்ம கற்றுக்கிறது, ஆண்டவரே நான் பேசுகிறது எல்லாம் நான் கொஞ்சம் சாப்பிட்டா பேசுறதுக்கு எனக்கு அருள் தாரும் ஆண்டவரே. எனக்கு நான் கொஞ்சம் அமைதியாக பேசக்கூடிய அந்த ஒரு பக்குவத்தை எனக்கு கொடுங்கப்பா. நான் எங்கேயுமே என்னுடைய சவுண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது, அந்த சவுண்டை நான் குறைச்சிட்டு கொஞ்சம் அமைதியாக, நான் நல்லதாக சொல்கிறேன், நல்லதாக செய்கிறேன், நான் அதை ரொம்ப சத்தமாக சொல்லாமல் கொஞ்சம் அமைதியான முறையில் நான் செய்வது அனைத்தையும் பணிவோடு செய்ய எனக்கு அருள் தாரும் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்போ அப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஏற்படுத்தும் பொழுது அந்த பகுதி என்ன சொல்லுது பாருங்க, கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். அல்லேலூயா. இப்போ கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர் என்று சொன்னால், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், பிள்ளைகள், கடவுளுடைய பக்திமான்கள், கடவுள் சமூகத்தில் இருக்கிறவங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் உனக்கு அன்பு காட்டுவார்கள். அல்லேலூயா. நம்முடைய இந்த சாஃப்ட்னஸ், அந்த மெதுவாக பேசும்போது அந்த முன்னாடி இருக்கிறவங்க, ஐயோ ஒரு ஏதோ ஆண்டோடைய சமூகத்தில் நிற்கிற பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்கிற பிள்ளை, நம்முடைய முகத்தை பார்த்ததுமே அவங்களுக்கு ஒரு தாழ்ச்சி, ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட ஒரு பணிவு வந்துடும். அல்லேலூயா. அந்த பணிவை நம்மளை பார்த்ததும் ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட வந்துடும். நம்மளை பார்த்ததும், பிரதர் எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பிரதர், எனக்காக கொஞ்சம் ஜெபிச்சுங்க பிரதர்ன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருப்பதை அவர்கள் உணர்கிறார்கள். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது தான் அவங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க எனக்காக கொஞ்சம் செய்ய முடியுமான்னு கேட்பாங்க. அல்லேலூயா. அப்ப நீ பெரியவனா இருக்கும் அளவுக்கும் பணிந்து நடக்க சொல்ற. எவ்வளவு பெருசா போறியோ அவ்வளவுக்கும் பணிவு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மனுஷனானாலும் நமக்குள்ள நான் ஒன்றும் வசதி கிடையாது, நீங்களும் சரி நானும் சரி, நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படிதான் கேட்கணும், ஆண்டவரே நான் எனக்குள்ள அந்த தாழ்ச்சி மனப்பான்மையை கொடுங்கப்பான்னு கேட்க. எனக்குள்ள இருக்கிற அந்த அகம்பாவம், எனக்குள்ள இருக்கிற கோபம், வெறுப்பு, வைராக்கியம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உமக்கு பணிந்து நடக்கிற பிள்ளையா எங்களை மாற்றும் என்ற வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரேன்னு சொல்ல. அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு. இயேசுவுக்கு நன்றி. நீ பெரியவனா இருக்கும் அளவுக்கும் நீ பணிந்து நட. அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு என்ன கிடைக்கும்? பரிவு. ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிடைக்கும், மனுஷன் முன்னாடி கிடைக்காது. நீ நடத்த எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸா போறியோ, அவர் இரக்கத்தின் தேவன், இரக்கத்தின் ஆண்டவர். அல்லேலூயா. விண்ணக கைமாறு அவர் கொடுப்பார். இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை உன்னை ரொம்ப தாழ்த்தப்பட்டோம். எப்படி இருந்தாலும் நீ காலையில் ஒரு இது பார்த்த ஒரு சின்ன குழந்தையோட இது, நம்மளாம் விசேஷித்தவர்கள், நம்மளாம் ரொம்ப விசேஷித்தவர்கள், ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். பெரிய நீதிமானையோ பக்திமானையோ தினமும் கோவில் குளம் அங்கே இங்கே போயிட்டு இருக்கிறவங்களையோ தேடலை, ஒன்றுமே உதவாத இருக்கிற நம்மளை தான் தேடி வரார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ அவருடைய தாழ்ச்சி, அவர் நினச்சிருந்தாருன்னா பெரிய பெரிய பணக்கார வீட்டில் போய் சாப்பிட்ருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனால் சக்கேயும் வரி தண்டுபவன், பாவி, ஏமாற்றுக்காரன், அவன் வீட்டில் தான் நான் உணவருந்த வேண்டும் என்று சொல்லி அவன் வீட்டுக்கு தான் போறார். அல்லேலூயா.
நம்மளாம் என்ன நினைப்போம், அவன் வீட்டுக்கா, அவன் வீட்டுக்கெல்லாம் போகாது, அங்கேயா, அங்கெல்லாம் போகாது, ஐயோ இங்கெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை தேடிதான் போகிறார். ஆமென் ஆமென். அப்போது ஆண்டவர் முன்னில் உனக்கு பரிவு கிடைக்கும். ஆமென். ஆமென் ஆமென். அப்போ பெனிஃபிட் பாருங்க. நீ செய்வது அனைத்திலும் நீ பணிவோடு செய்யும் பொழுது உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் உனக்கு அன்பு காட்டுவார்கள். ஆமென். நீ பெரியவனாய் இருக்கும் மட்டும் பணிந்து நடக்கும் பொழுது கடவுள் முன்னிலையில் உனக்கு இரக்கமும் பரிவும் கிடைக்கும். ஆமென். அதுதான் சொல்றாரு பாருங்க 19ஆம் வசனத்துல, உயர்ந்தோர் புகழ் பெற்றோர் பலர் இருக்கிறாங்க. உயர்ந்தோர் புகழ் பெற்றோர் பலர் இருக்கிறாங்க. ஆனா எளியோருக்குத்தான் ஆண்டவர் தம் மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. எளியோருக்கு, எளியோருக்கு ஒண்ணுமே இல்லாதவங்க ஏழைகளுக்கு நற்செய்திக்கு தான் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ஆற்றல் எப்படிப்பட்டது? பெரியது. 20ஆம் வசனம் பாருங்க, ஆண்டவருடைய ஆற்றல் பெரியது. அவர் யாருக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறார்? எளியோருக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறார். ஆமென் ஆமென். தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாழ்த்தப்பட்ட மக்களினால் ஆண்டவர் மாட்சி பெறுகிறார். ஆமென். ஆமென். இப்போ திருவருகை காலம், கிறிஸ்து பிறந்தார் என்ற செய்தி முதல்ல ஏழைகளுக்கு, ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு தான் அந்த மெசேஜ் போச்சு. அல்லேலூயா. உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்துள்ளார் என்று சொல்லி சாதாரண எளியோருக்கு தன்னுடைய மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். ராஜாக்களுக்கெல்லாம் போய் மெசேஜ் போகலை. அல்லேலூயா. எளியோருக்கு, ஆனாலும் ஞானிகளுக்கு வெளிப்படுத்துகிறாரு. இப்படி ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த 3 ஞானிகள், 3 அரசர்கள் என்று நாம் தவறாக புரிதலோடு இருக்கிறோம். அவர்கள் ஞானிகள். அல்லேலூயா. அந்த ஞானிகள் வெவ்வேறு இனத்தை சார்ந்தவர்கள், வெவ்வேறு கோட்பாடை கொண்டவர்கள். ஆனால் ஞானிகள், அவர்களுக்கு அந்த விண்மீன் வழிகாட்டுகிறது. அப்படிப்பட்ட ராஜாவை நாங்கள் காண வந்திருக்கிறோம் என்று போய் கேட்குறாங்க இன்னொரு ராஜா கிட்ட. அவனுக்கு கோபம் வருது. அவன் ரகசியமாக இந்த குழந்தையை கொல்ல பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ரகசியமாக இந்த ஞானிகளை வேறு வழியில் கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய ஆற்றல் பெரியது. ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகிறார். அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த 3 பேரும் தாழ்ந்தோ அப்படியே வந்து முகம் கொப்புற விழுந்து, அவ்வளோ பெரிய ஞானிகள், தாய் மரியாள் குழந்தைய வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, அப்படியே முகம் கொப்புற விழுந்து ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ ஞானிகளுக்கு எல்லாம் மறைத்து நம்ம மாதிரி ஒன்றுக்கும் உதவாதவங்களை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அடுத்த வசனம் பாருங்க, 21ஆம் வசனம். உனக்கு மிகவும் கடினமாக இருப்பவற்றை தேடாதே. உனக்கு மிகவும் கடினமாக இருப்பவற்றை தேடாதே. அது உன் ஆற்றலுக்கு மிஞ்சியதை ஆராயாதே. தேவையில்லாத காரியத்தில் போய் மூக்க நுழைக்காதே. தெளிவாக அப்படி தான் சொல்ல முடியும். உனக்கு மிகவும் கடினம், இது தெரிய உனக்கு முடியாது. ஆனால் அதுக்குள்ளே தான் நம்ம போய் ட்ராவல் பண்ணி எப்படியாவது போய் அங்கே போய் அடிபட்டு சின்னாபின்னப்பட்டு வரோம். கடினமாக இருப்பது நீ தேடாது. உனக்கு என்ன முடியுமோ, சக்திக்கு என்ன முடியுமோ அதை ஆண்டவர் உனக்கு கற்றுத்தருவார். அல்லேலூயா. உன் ஆற்றலுக்கு மிஞ்சியது நீ ஆராயாதே. எல்லாத்தையும் போய் எடுத்து போட்டுக்கூடாது. உன் ஆற்றலுக்கு மிஞ்சியதை நீ
ஆராயாதே. ஆண்டவரே, உயர்ந்தோர் புகழ் பெற்றோர் பலர் இருக்கிறார்கள், ஆயினும் எளியோருக்கு தான் உம்முடைய மறை பொருளை வெளிப்படுத்துகிறீர் என்ற வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆற்றல் பெரியது, ஆனால் தாழ்ந்தப்பட்ட பிள்ளைகளின் மூலமாக நீர் மாற்றி அடைகிறீர் என்ற உணர்த்தியதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு மிகவும் கடினமாக இருப்பதை நான் தேடாமலும் என் ஆற்றலுக்கு மிஞ்சியதை நான் ஆராயாமலும் இருக்கக்கூடிய அந்த ஒரு எச்சரிக்கையை, அந்த வார்னிங்ஸ் எனக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எச்சரிக்கிறார், வார்னிங். 22ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, உனக்கு கட்டளையிடப்பட்டவை பற்றி எண்ணிப்பார். உனக்கு என்ன வச்சிருக்கிறாரோ, உனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை பற்றி சிந்தி. அல்லேலூயா. இப்படித்தான் 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 என்று சொல்லி நமக்கு ஒரு வரையறுப்பை ஆண்டவர் கொடுத்துட்டார். எதிலையும் நம்மளை குறை வைக்கல, அதுலேயே போயிட்டே இரு. மறைந்துள்ளவை பற்றி நீ ஆராய வேண்டியதில்லை. தேவையில்லாத காரியத்தை போய் ஆராய்ந்து அது என்ன இருக்குமோ, இது என்ன இருக்குமோ, இப்படியா இருக்குமோ, அப்படியா வேண்டாம். உள்ளதே போதும் என்று இருங்கள். அவரவர்கள் அதனதன் காலத்தில் ஆண்டவர் அதனதனை செமையாக்குவார். அல்லேலூயா. சேவையில்லாத காரியத்தில் போய் மாட்டிக்காது. 23ஆம் வசனம் இன்னும் அழகா சொல்லுது பாருங்க, உனக்கு அப்பாற்பட்ட செயல்களில் தலையிடாதே. அப்பாற்பட்ட செயல் உனக்கு அது சூட்டபிள் இல்லை, நீ அதில் போய் மாட்டாத. ஏனெனில் உனக்கு காட்டப்பட்டவை பற்றிய மனித அறிவுக்கு எட்டாதவை. உனக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காரோ அது உன்னோட அறிவுக்கு எட்டாதவை, அதில் இரு. அதிக பிரசங்கி வேலை பண்ணாத. தெளிவாக சொல்கிறார். எல்லாத்துலேயும் ஒரு காரியம் ஆவியானவர் நமக்கு உணர்த்துறாருன்னு சொன்னால், அவர் ஆவியானவர் உணர்த்துறாருன்னு சொன்னால் அதை உடனே கீழ்ப்படிஞ்சிடணும். அதில் போய் மீண்டும் 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 அதில் ஒரு என்கொயரி போட்டு, கமிட்டி போட்டு, அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோ, ஆவியானவர் சொல்கிறாருன்னா அவர் சரியாக சொல்லுவார். அதை உடனே செய்ய பழகு. அல்லேலூயா. எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மாட்சிப்படுவதற்காகவும் மகிமைப்படுவதற்காகவும் மட்டுமே செய். நான் இந்த காரியத்தை செய்கிறேன், இதனால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா, போதும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும், மனுஷனுடைய நாமத்துக்காக அல்ல. நான் இதை செய்கிறேன், இந்த வேலையை செய்கிறேன், கணக்கு பார்க்காத. ஆண்டவருக்கு கொடுக்கறதில்ல, கணக்கு பார்க்காதே. நேற்று பங்கு வளர்ச்சியுடைய தியானம் இது எங்களுடைய சர்ச்சில் நடந்தது. திருப்பலி முடிஞ்ச பிற்பாடு அநேக பிள்ளைகள் எல்லா இடத்துலேருந்து வராங்க, நல்லா செலவு பண்ணுறாங்க, டோக்கன் வாங்குறாங்க, அதை வாங்குறாங்க, இதை வாங்குறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை கணக்கே பார்க்குறது இல்லை. ஆனால் அங்கே ஒரு ஏழை அப்படியே பசியோடு வரான். ஒரு அம்மா, ஒரு குருட்டு அம்மா வருது, ஒரு குழந்தை, ஒரு பொம்பளை பிள்ளை தூக்கிட்டு வர்றாங்க. அவங்கள நம்ம கண்டுக்கிட்டோமா? எத்தனை பேர் கண்டுக்கிட்டோம்? ஆனால் நம்மளுடைய செலவு பண்ணுறதுல ரொம்ப நோக்கமாக இருக்கிறோம். டோக்கன் வாங்குகிறோம், அதை வாங்குகிறோம், இதை வாங்குகிறோம், அதை சாப்பிட்றோம், இதை சாப்பிட்றோம், எல்லாத்துலேயும் இருக்கிறோம். ஆனால் அங்கே ஒரு ஏழை எளியவர் அப்படியே கிடைக்காம நடந்துட்டுருக்குறாங்களே, அவங்கள நம்ம பார்த்தோமா? பார்க்கல. ஆனால் ஆண்டவருக்கு அவங்கள செய்கிறதுக்கு நம்ம கணக்கு பார்க்குறோம். அல்லேலூயா. கணக்கு பார்க்காத. கடவுளுக்கு செய்கிறதில் கணக்கே பார்க்காத. ஒரு நொடி தான், ஒரே நொடி ஆண்டவருக்கு 10 ரூபா செலவு பண்ணது நீ கணக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 50 ரூபாய்க்கு செலவு வந்துடும்.
ஏழைக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கறத நீ கணக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2000 ரூபா டாக்டர்கிட்ட கொடுக்க வேண்டி வரும். எளியோருக்கு, ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு கொடு. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை. கொடுத்துப்பார், அந்த சந்தோஷம். அதை உணராத பிள்ளைகள் இருக்கிறாங்க இன்னைக்கு. கொடுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும். இருக்கிறத கொடுங்க. அமுக்கி குலுக்கி உங்களுக்கு சரிந்து விடும்படி உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமன் பார்த்தவர்களே. அப்போதான் இருமாப்பு 24ஆம் வசனம். மாந்தரின் இருமாப்பு, நம்மளுடைய மனுஷனுடைய இருமாப்பு தான் பலரை நெறி பிளர செய்கிறது. நான் 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 குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஒப்புரவு இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு போகிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வராங்க. ஆண்டு சமயத்தில் உண்மையாக இல்லை, நேர்மையாக இல்லை, உட்காரத்துக்கு மனசு இல்லை. ஒரு காலத்தில் டியூட்டியில் இருக்கும்போது எங்கெங்கேயோ டியூட்டி பார்த்தோம், எங்கெங்கோ என்னமோ பார்த்தோம். அப்போவாது கொஞ்சமாவது கடவுளை நினச்சோம். ஏன்னா அங்கே பார்டர், பாகிஸ்தான் பார்டர். எப்போ வேணாலும் வந்து பம்பார்ட்மெண்ட் விடலாம், பயம். ஆண்டவரே உசுரை காப்பாற்றுங்கப்பா, அங்கே ஜெபித்தோம். ஆனால் இன்னைக்கு அது ஆண்டவர் எனக்கு உணர்த்துறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் உண்மையுடனும் நேர்மையுடனும் அவருக்கு நன்றி சொல்ல. ஆண்டவரே, இந்த புதிய நாளை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அதனால தான் சீராக்கிய ஞானம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாதே, நாள்களை தள்ளி போடாது. அவர்கிட்ட திரும்பி வர்றதுக்கு காலம் தாழ்த்தாதே. இன்னைக்கு முடியாது, உனக்கு எந்திரிக்க முடியல, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார முடியல. இன்னைக்கு பிள்ளைகள் ஹோல் டே என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சமயத்தில் அரை மணி நேரம் உட்கார்ந்து ஸ்துதிக்க அந்த பிள்ளைகளை வளர்க்கிற விதம் பெற்றோர்களாகிய நீங்களும் நானும் பிள்ளைகளை எந்த அளவுக்கு செல்லம் கொடுத்துருக்குறோம், எப்படி வளர்த்துருக்குறோம் சிந்திச்சு பாருங்கள். நீ என்ன விதை இன்னைக்கு போட்டியோ அந்த விதை தான் நாளைக்கு கனி. பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு வீட்டில் இருக்கிறாங்க, பேர பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை நீ எந்த அளவுக்கு கைட் பண்ணுற, எந்த அளவுக்கு ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளே கொண்டு வர. நான் ஒழுங்காக இருந்தானே என் பிள்ளைகளை கொண்டு வர முடியும். நானே ஒழுங்காக இல்லையே, நான் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக இல்லையே, ஆண்டவர் சமூகத்தில் உட்காரலையே, அவருடைய வார்த்தையை தியானிக்க மனம் இல்லையே. எப்போ நான் மாறப்போகிறேன்? ஆண்டவரே, இந்த காலை பொழுதில் மாற்றுங்க ஆண்டவரே. சொல்லுங்கள் ஆண்டவரே, எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் இன்னும் கீழே எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நெறிப்படந்து அப்படியே போயிட்டே இருக்கோம். எங்களை மாற்றுங்கப்பான்னு சொல்லி நாங்கள் மாறாமலே இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அதனால தான் ஆண்டவரை சிக்கனை பிடித்துக்கொள். அவரை விட்டு விலகி செல்லாதே. உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை. ஆண்டவரை சிக்கனை பிடிச்சுக்கோ. மனுஷனை பிடிச்சு பிரயோஜனம் இல்லை, ஆண்டவரை பிடிச்சுக்கோ. வாழ்க்கையின் முடிவில் வளமை. அதான் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு இந்த தாழ்ச்சியை குறித்து, அன்னை மரியாளை போல ஒரு தாழ்ச்சி உள்ள பெண்மணி சரித்திரத்திலே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சி மிகுந்த அன்னை மரியாள். அன்னை மரியாளுடைய ஜெபமாலை சொல்றதுக்கு நமக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கிறது. ஆயுதம் என்று சொல்லுகிறோம், ஜெபமாலை தான் எனக்கு ஆயுதம்னு சொல்றோம்.
அந்த ஜெபமாலையில் இருக்கிற அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உமது வயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டதே என்று வானதூதர் சொன்னதும் எலிசபெத் அம்மாள் சொன்ன அந்த வார்த்தை புகழுரையும் சேர்த்து தான் அந்த ஜெபம். ஆண்டவருடைய வார்த்தையை நடக்க என்று விசுவசித்த நீ பேர் பெற்றவள் என்று எலிசபெத் அம்மாள் சொன்னார். அப்போ அவனுடைய அந்த பிரைஸ், அவனுடைய ஜெபம், அவனுடைய ஸ்துதி, ஆராதனை, வயிற்றில் இருக்கிற குழந்தை மகிழ்ச்சியால் பேருவையால் துள்ளிட்டு மாதா போய் அப்படியே விஷ் பண்ணுறாங்க, கை வைக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ துதி ஆராதனை எடுக்கிற பிள்ளைங்க. அதனால தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆமென். நீங்களும் உயிருள்ள கற்களாய் இருந்து பேதுரு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம்